இது உண்மையா இல்லையா என்று சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்த நீங்கள் தான் கமெண்ட்ல சொல்லணும். நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒன்றுமில்லை என்ற பின்பு உறவு கிடக்கு போடி, இந்த உண்மையை கண்டவன் ஞானி. உறவுகளை நம்பி ஏமாறக்கூடிய ஒரே ராசி காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் ராசி, அதுதான் சிம்ம ராசி. சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதயங்கணித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிம்ம ராசி ஒரு ஸ்ட்ரிக்டான ராசி தான். எங்கும் எதிலும் ஒரு கம்பீரமாக, ஒரு ஆனஸ்டாக, யாரை நம்பி நான் இல்லை என்று சொல்வார்களே தவிர இவர்கள் உள்ளம் எப்பொழுதுமே சொந்தத்துக்காகவும் பந்தத்துக்காகவும் தான் இயங்கும். ஆனால் வெளியில் வார்த்தையா சொல்வதென்றால் எனக்கு யாரும் தேவையில்லை என்று வீராப்பா பேசுவார்கள். வெளியில் சிங்கம் உள்ள மான்குட்டியாக விளங்கக்கூடிய சிம்மத்தில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடந்த 2.5 வருடமாக கண்டக சனி. இந்த கண்டக சனி என்பது என்னவென்றால், 7.5 எப்படி ஜென்மச்சனி ஒருவரை வாட்டி எடுக்குமோ அதைவிட 2 மடங்காக செயல்படக்கூடியதுதான் இந்த கண்டக சனி. ஆக கண்டக சனியால் இழந்தது என்னவென்றால், உறவுகளை இழந்திருப்பார்கள். முக்கியமாக சிம்மத்தில் பிறந்த பெண்ணாக இருந்தால் தன்னுடைய துணைவரால் பல துன்பங்களை அடைந்திருப்பார்கள். அதே ஆணாக இருந்தால் தன்னுடைய மனைவியால் அவர்கள் பல துன்பத்தை அடைந்திருப்பார்கள். மனைவியால் அடையவில்லை என்றாலும் மனைவி சார்ந்த உறவுகளால் நிச்சயம் இவர்கள் துன்பம் அடைந்திருப்பார்கள். தன்னுடைய வறுமையின் காரணமாக தான் சாப்பிட்டது பழையசோராக இருந்தாலும் வெளியில் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி காட்டிக் கொள்வார்கள். அந்த அளவுக்கு சுய கௌரவமாக இந்த கண்டக சனியால் தொழிலில் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்து, அதிலும் புதிதாக தொழில் தொடங்கியவர்கள் தொடங்கிய நிலையில் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே தான் இருப்பார்கள். கொஞ்சம் கூட வளர்ச்சி பெற்றிருக்க மாட்டார்கள். தொழிலுக்காக கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனை கட்டி முடிவதற்குள் மீண்டும் கடன் தேவைப்பட்டிருக்கும். பாதி பணம் கட்டும் போதே அதை கழித்து விட்டு மீண்டும் அதே பேலன்ஸ் அளவுக்கு வட்டிக்கு பணம் வாங்கியிருப்பார்கள். ஆக இந்த ஜென்ம ராசியில் பணம் வாங்கினவர்கள் அத்தனை பேரும் வட்டிக்கு குட்டி போட்டு கட்டி கொண்டு இருப்பார்கள். இந்த நிலைகள் ஒருபுறம் இருக்க, இனி மார்ச் மாசத்தில் 29ஆம் தேதிக்கு மேல் சனி பகவான் கண்டக சனியிலிருந்து அஷ்டமத்து சனிக்கு போகிறார். அஷ்டமஸ்தானம் என்பது 8ஆம் பாவகம். 8ஆம் பாவகம் என்பது சாதாரண இடமல்ல. கரணம் தப்பினால் மரணம். இதில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் மிக கவனமாக எடுத்து வைக்க வேண்டும். இந்த 8ஆம் இடம் என்பது 2 பாலத்துக்கு இடையில் ஒத்த கயிறில் நடப்பது போல இருக்கும். எத்தனையோ மீம்ஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. பாலத்துக்கு அந்த பக்கம் புலியாகவும் பாலத்துக்கு இந்த பக்கம் பாம்பாகவும் நடுவில் கயிற்றில் நடக்கக்கூடிய ஒரு மனிதனை நீங்க மீம்ஸ்ல பார்த்திருப்பீங்க. அதே நிலைதான் இந்த கண்டக சனியில் தொடரக்கூடிய நிலைகள். ஆக கண்டக சனி ஒளிந்து விட்டது, இனி அஷ்டமத்து சனியில் நிம்மதியாக இருக்கலாமா என்று நீங்கள் நினைத்தால் சூட்சம பரிகாரங்கள் இருக்கிறது. அந்த பரிகாரங்கள் கடைசியில் சொல்கிறோம். அந்த பரிகாரப்படி நீங்கள் செய்து உங்கள் வாழ்வில் நீங்கள் வெற்றி பெறலாம். பரிகாரம் சொல்கிறார்களே மிகப்பெரிய செலவா இருக்குமா என்று பயப்பட வேண்டாம். இயற்கை ஜோதிடத்தில் எந்த ஒரு பரிகாரமும் எளிமையாக கடைக்கோடி ஏழைகள் கூட அதை ஃபாலோ பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இந்த இயற்கை ஜோதிடத்தில் பரிகாரம் சொல்லப்படும். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு மேல வரக்கூடிய சனியால், அதுவும் அஷ்டமத்து சனியால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? 8ஆம் இடம் என்பது எதிரிஸ்தானம். அது மட்டுமல்ல, இந்த 8ஆம் இடத்திலிருந்து 3ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்வையிடுவார். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். ஆக தொழிலில் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு நெருக்கடி கொடுக்க முடியுமோ அந்த அளவு கொடுப்பார். தொழில் சுமையை கூட்டுவார். ஏற்கனவே நீங்க வேலை செய்யக்கூடியவர்களா இருந்தீர்கள் என்றால் வேலை செய்யும் இடத்தில் பணிகள் உங்களுக்கு கூடும், பொறுப்புகள் உங்களுக்கு கூடும். இந்த பொறுப்புகளை நீங்க சாமர்த்தியமாக செய்து முடித்தீர்கள் என்றால் அடுத்து வரக்கூடிய 7.5 உங்களுக்கு நல்ல ப்ரமோஷனாக கிடைக்கும். ஆனால் இந்த பொறுப்புகளை நீங்க எடுத்து செய்வது சாதாரணமாக இருக்காது, மிகப்பெரிய சவாலாக இருக்கும். அதே போல் நீங்க வியாபாரியாக இருந்தால் கடன் வாங்கி இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடாது. இருக்கும் முதலீடை வைத்து சிறிய லெவலில் செய்தால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் இந்த கண்டக சனி கொடுக்க முடியாது. என் தொழிலை விரிவுபடுத்துகிறேன், டெக்னாலஜியாக என் தொழிலை விரிவுபடுத்துகிறேன் என்றெல்லாம் நீங்க எவ்வளவு டேலண்டா யோசித்தாலும் அந்த தொழிலை நீங்க விரிவுபடுத்தும் வரைக்கும், அது எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்க ஆல்ட்ரு பண்ற வரைக்கும் சனி பகவான் ஒண்ணுமே செய்ய மாட்டார். நீங்க நம்பி ஆல்ட்ரு பண்ணி அப்பாடா அப்படின்னு கல்லால உட்காரும் போதுதான் அவருடைய வேலையவே காட்டுவார். எத்தனையோ கம்பெனிகள், எத்தனையோ கடைகள்
ஆடம்பரமாக இந்த காலகட்டத்தில் சாதாரண ஜோசியர்களை சாதாரணமாக குறி சொல்பவர்களுடைய பேச்சை நம்பி மிகப்பெரிய ஆடம்பரமா தொழிலை ஆரம்பித்து எத்தனையோ வியாபாரிகளுடைய சோகேஸ் எல்லாம் காயலாங்கடையில் கிடக்கும். மிக உயர்நிலை கண்ணாடி சோகேஸ் எல்லாம் சர்வசாதாரணமாக காயலாங்கடையில் கிடக்கும். இந்த நிலையெல்லாம் ஏன் ஏற்படுகிறது என்றால், ஜென்ம ராசி தொடங்கும் போதும் சரி, கண்டக சனி தொடங்கும் போதும் சரி, இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் தொழில் தொடங்குவதாக இருந்தால் உண்மையிலேயே அனுபவம் உள்ள ஜோதிடர்கள், நல்ல ஜோதிடர்கள் எத்தனையோ பேர் இருக்கார்கள். ஆனால் உங்கள் கால்கள், உங்களுடைய எண்ணங்களும் அவர்களிடம் செல்ல வேண்டும். நீங்க சாதாரணமா பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு பரிகார பூஜை சொல்லக்கூடிய நார்மலான ஜோசியரிடம் நீங்கள் சென்றீர்கள் என்றால் நிச்சயம் உங்கள் நிலைகள் இப்படித்தான் ஆகும். எப்பொழுதும் வேஷத்தை நம்பாதீர்கள். உண்மையாக உங்களுக்காகவே மக்களுக்காகவே வாழக்கூடிய குருமார்கள் எத்தனையோ பேர் இருக்கார்கள். அவர்களை நீங்கள் தான் தேடி அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும். அதே போல் நான் எத்தனையோ ஜோதிடரை நம்பி நான் ஏமாந்து விட்டேன் என்று ஒரு அப்பாவியாக நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் அதற்கும் நீங்களே தான் காரணமாக இருப்பீர்கள். ஏனென்றால் காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் இடம் இந்த சிம்ம ராசி. பொதுவாக ஒருவருக்கு பூர்வ ஜென்மம் என்றாலே 5ஆம் இடம், குழந்தைகள் ஸ்தானம் என்றாலே 5ஆம் இடம். அந்த குழந்தைக்கும் பூர்வ ஜென்மத்துக்கும் தலைவனாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். ஆக ஒருவர் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, யாரெல்லாம் முன் ஜென்மத்தில் குரு துரோகம் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் குறி சொல்லக்கூடியவர்களிடமும், மாந்திரிகவாதி மந்திரவாதி பரிகார பூஜை செய்யக்கூடியவர்களிடமும் நீங்கள் சென்று ஏமாறக்கூடிய நிலைகள் ஏற்படும். ஆனாலும் இப்படியே ஏமாந்து கிடப்போமா என்றால் அதுதான் இல்லை. இந்த சனி பகவான் உங்கள் மனதை எந்த அளவு சஞ்சலப்படுத்த முடியுமோ அந்த அளவு சஞ்சலப்படுத்தும். ஆனால் குரு பகவான் அப்படி அல்ல. தற்போது குரு பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இனி குரு பயிற்சி ஆகும் போது உங்களுடைய 11ஆம் ஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்துக்கு வரும்பொழுது மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பார். அந்த இருளாக இருக்கக்கூடிய மன சஞ்சலத்தில் இருந்து உங்களை நீக்குவார். கடந்த 2.5 வருடமாகத்தான் நாங்கள் படாது பாடுபட்டோம். இந்த 2.5 வருடமும் முழுமையாக இப்படியே தொந்தரவு கொடுத்துருமா என்றால் நிச்சயம் இல்லை. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 4 மாத காலங்கள் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். இதே அஷ்டமத்து சனியில். ஆக கண்டக சனிக்கும் அஷ்டமத்து சனிக்கும் என்ன வித்தியாசம் என்றால், யார் ஒருவர் தன் உழைப்பை உண்மையாக உழைக்கிறார்களோ அவர்களுக்கு 50% நன்மை செய்யும், 50% தீமை செய்யும். ஆக உண்மையாக உழைத்தும் ஏன் 50% தீமை செய்கிறது என்றால், நீங்க இப்ப உண்மையா உழைக்கலாம், ஆனால் முன் ஜென்மத்தில் உண்மையா உழைத்தீர்களா என்றால் தெரியாது. அதனால அதனுடைய கடமை நீதி அரசன், அவ்வளவுதான். உங்களுடைய பிறப்பின் அடிப்படையில் பூர்வ ஜென்மத்தில் என்ன வரம் வாங்கி வந்தீர்களோ அதற்கு தகுந்ததுதான் இந்த ஜென்மத்தில் அந்த சனி பகவான் கொடுப்பார். உழைப்பின் சிகரமாக நீதியின் அரசன் சனி பகவான். தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், ஆனால் மீண்டும் தர்மமே வெல்லும் என்பது போல நிச்சயம் உழைத்தவன் இந்த 4 மாதத்தில் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய நிலைகள் ஏற்படுத்தும். இதே கண்டக சனியில். அதுதான் கர்ணம் தப்பினால் மரணம் என்று ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம். இந்த சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், உண்மையா இருப்பவர்களுக்கு உன்னதமான காலம் இது. ஒருவர் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எந்த மாதிரியான தசாபுத்தி நடந்தாலும் சரி, நிலையான வாழ்வில் வெற்றி பெற ஒரு 3 விஷயங்கள் சரியாக இருக்க வேண்டும். அந்த 3 விஷயங்கள் என்னவென்று பல வீடியோக்களில் நாம் சொல்லியிருக்கோம். நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயற்கை ஜோதிடத்தில் பல பதிவுகள் இருக்கிறது. அதை நீங்கள் தான் தேடி கண்டுபிடித்து அந்த பதிவை பார்க்க வேண்டும். அதே போல் இயற்கை ஜோதிடத்தில் இதுவரை எந்த ஜோதிட குருமார்களும் அறிவிக்காத ஒரு அறிவிப்பு, வருமுன் காப்போம் திட்டம். ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இந்த பரிகாரம் செய்யலாம், இந்த பூஜை செய்யலாம், இந்த கோயிலுக்கு போகலாம் என்று நீங்கள் கிளம்புவதை விட, ஒரு நோய் வந்ததுக்கு அப்புறம் அதற்கு மருந்து தொலாகுவதை விட, அந்த நோய் வராமல் நம் தேகத்தை எப்படி ஆரோக்கியமா வைத்துக் கொள்வது என்பது போல நம்மளுடைய சூழ்நிலையையும் பொருளாதாரத்தையும் நாம் தற்காத்துக் கொள்ள முடியும். அதுதான் வருமுன் காப்போம் திட்டம். இயற்கை ஜோதிடம் வருமுன் காப்போம் திட்டத்தில் பலரும் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். விரயச்சனியாக இருக்கட்டும், ஜென்மச்சனியாக இருக்கட்டும், பாதச்சனியாக இருக்கட்டும், இந்த 3ம் சேர்ந்து 7 சனியாக இருக்கட்டும், அர்த்தாஷ்டம சனியாக இருக்கட்டும், பஞ்ச சனியாக இருக்கட்டும், சஷ்டாஷ்டம சனியாக இருக்கட்டும், கண்டக சனியாக இருக்கட்டும், அஷ்டம சனியாக இருக்கட்டும், எந்த விதமான சனியாக இருந்தாலும் விடாமுயற்சி என்கிற தன்னம்பிக்கை உங்களை விட்டு போகாமல்
ஏனென்றால் அஷ்டலட்சுமியில் ஒரு லட்சுமி தைரிய லட்சுமி. 7 லட்சுமி நம்மளை விட்டு விலகினாலும் தைரிய லட்சுமி மட்டும் நம்மளை விட்டு விலகாத பார்த்து கொள்ள வேண்டும். புரிந்தவனுக்கு பூலோகமும் சொர்க்கம், புரியாதவனுக்கு சொர்க்கத்தை கொடுத்தா கூட அவனுக்கு அது நரகமாகத்தான் தெரியும். 7ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்வையிடுவார். 2ஆம் இடம் என்பது வாக்கு ஸ்தானம், உங்களுடைய சொல்லு ஸ்தானம். உங்கள் சொற்களால் நீங்கள் கெட்டு போகக்கூடிய காலம், அதே சொற்களால் உங்களுக்கு நன்மைகள் வரக்கூடிய காலம் இதுதான். அதனால் எந்த ஒரு சொற்களையும் சரி, எந்த ஒரு வாக்கு நீங்கள் ஒருத்தர் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அதில் கொஞ்சம் நிதானம் வேண்டும். அதே போல் குடும்பத்தில் மிக கவனமாக பொறுமையாக கையாள வேண்டும். நான் இப்படித்தான் இருப்பேன், என் இஷ்டம் என்றெல்லாம் நீங்கள் இந்த நிலையில் பேசக்கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு குடும்பத்தில் பணிந்து செல்ல முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க பணிந்து சென்றால் வாழ்க்கையில் பிரிவுகள் வராமல் நீங்கள் காத்துக்கொள்ள முடியும். அதே போல் 2ஆம் இடம் என்பது வருமானஸ்தான். உழைப்புகள் அதிகமாக இருக்கும், வருமானங்கள் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். அதே போல் 10ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்வையிடுவார். சிம்மத்தில் பிறந்த பெண்களுக்கு கருத்தரிக்கும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கு அபாசன் ஆகக்கூடிய நிலைகள் ஏற்படும். அபாசன் என்று அபசகுணமாக சொல்கிறோம் என்று கவலைப்படாதீர்கள். நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் உண்மையை உடைத்து சொன்னால்தான் நீங்கள் ஒரு கேர்ஃபுல்லாக இருக்க முடியும். சிலர் ஜோதிடரிடம் போனால் நல்ல விஷயமே கேட்க வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தோடு இருப்பார்கள். கெட்ட விஷயம் சொல்லிடாதீங்க, பயமா இருக்கு. பயம் உள்ளவன் மனிதனா பிறக்கக்கூடாது. மனிதனா பிறந்தவனுக்கு பயம் இருக்கக்கூடாது. பயம் உள்ளவன் எதையும் சாதித்த சரித்திரம் இல்லை. ஆக இயற்கை ஜோதிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் மக்களுக்கு ஜோதிடம் பார்க்கும் போதும் சரி, ராசி பலனிலும் சரி, தெல்ல தெளிவாக எந்த ஒரு விஷயத்தையும் ஓப்பனா சொல்லக்கூடியதுதான் இயற்கை ஜோதிடம். ஆக 5ஆம் இடம் என்பது குழந்தை ஸ்தானம். இந்த குழந்தைகள் உங்களுக்கு மிகப்பெரிய டார்ச்சரை கொடுப்பார்கள். இதுவரைக்கும் உங்க சொல் பேச்சு கேட்டு நல்லபடியா இருந்த குழந்தைகள் கூட பருவ வயது குழந்தையாக இருந்தாலும் சரி, சிறிய குழந்தையாக இருந்தாலும் சரி, பருவ வயது குழந்தைகள் உங்களுக்கு தெரியாமல் காதல் செய்யக்கூடிய காலம். காதல் செய்வது தவறில்லை, ஆனால் தவறான ஆளை சூஸ் பண்ணுவதுதான் தவறு. அது அவரவர் விதிப்படி நடக்கட்டும். ஆக சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுடைய குழந்தைகள் உங்கள் கண்ணுக்கு தெரியாம பல மர்மங்களை செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த அஷ்டமத்து சனியில் நடக்கும். என்ன ஒரு சங்கடம் என்றால், ஒரு மாடு மேய்க்கும் போது அது அதிகமா கயிறு லூசு விட்டு கட்டினாலும் அடுத்த காட்டில் மேய்ந்துவிடும். குறைவாக கயிறு விட்டு கட்டினாலும் அது மேய முடியாமல் பட்டினியாக கிடந்துவிடும். சிலர் குழந்தைகளுக்காக தன் கணவரையோ தன் மனைவியையோ பயங்கரமா திட்டுவாங்க. குழந்தைதான் எனக்கு உயிர் என்று. அந்த மாதிரி யாரெல்லாம் நெஞ்சில தூக்கி வச்சு அந்த குழந்தைக்கு அதிகமா செல்லம் கொடுத்து கெடுத்தார்களோ அவர்களெல்லாம் மனவேதனை அடையக்கூடிய காலம். ஆக அதிகமா செல்லம் கொடுத்தவர்கள் தான் மனவேதனைப்பட வேண்டும். யாரெல்லாம் கண்டிப்புடனும் கொஞ்சம் செல்லத்துடனும் வளர்த்தினார்களோ அவர்கள் கவலைப்பட தேவையில்லை. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. அன்னை மட்டும் இல்ல, இதுல தந்தையும் சேர்த்தி கொள்ள வேண்டும். யாரெல்லாம் தன் குழந்தைகளுக்கு அதீத சுதந்திரம் கொடுத்து அதீத செல்லம் கொடுத்தீர்களோ அவர்கள் அத்தனை பேரும் தலை குனியும் காலம் இது. அதே போல் பூர்வீக இடத்தில் அல்லது நீங்கள் இடம் வாங்கி போட்டு இருந்தால், நீங்கள் இந்த பதிவை பார்த்த பிறகு உடனே உங்களுடைய இடத்தில் நீங்கள் ஒரு வேலியை போட்டு விட வேண்டும். அல்லது அந்த இடம் பத்திரமா இருக்கிறதா என்று நீங்க போய் செக் பண்ணிவிட. பார்க்கவில்லை என்றால் உங்க இடத்தை மற்றவர்கள் அபகரிக்கக்கூடிய காலம் இது. ஆக நீங்க மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தான் உங்களுக்கு இவ்வளவு பிராங்கா சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆக இந்த பதிவை நீங்க பார்த்த பிறகு உங்களை போல சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்காவது இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. நீங்க அசால்ட்டா இருந்தா கூட அவங்களாவது எச்சரிக்கையாக இருக்கட்டும். மனிதன் வாழ்வில் பிரச்சனைகள் வருவது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. ஏனால் பிரச்சனைகள் இருந்தால்தான் கோயில் எல்லாம் அர்ச்சனைகளே நடக்கும். பிரச்சனைகள் இல்லை என்றால் யாரும் கடவுளை நம்ப மாட்டார்கள். சரி, இந்த காலகட்டத்தில் சரியான ஒரு பரிகாரத்தை சொல்லுங்கள் என்று நீங்கள் கேட்டால் அதிலும் எளிமையான ஒரு பரிகாரத்தை நாம் சொல்கிறோம். ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் உண்ணக்கூடிய உணவுகளில் காலை அல்லது மதியம் அல்லது இரவு வேளையில் ஏதோ ஒரு வேளையில் சம்பா கோதுமை ரவை உப்புமா அல்லது கோதுமை சப்பாத்தி, கோதுமையில் ஏதாவது ஒரு வெரைட்டிஸை நீங்க தயாரித்து
இந்த 3 வேளையில் ஏதோ ஒரு வேளையை நீங்கள் உண்ண வேண்டும். பரிகாரம் என்கிறீர்கள், உணவை பற்றி சொல்லுகிறீர்கள் என்று உங்களுக்கு உடனே கமெண்ட் பண்ண தோணலாம். ஒவ்வொரு தானியத்திற்கும் கிரகங்கள் ஆதிக்கம் செய்கிறது. காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் ராசியான சூரிய பகவான் எல்லா கிரகங்களுக்கும் ஒளி தரக்கூடிய ஆத்ம கிரகம். இந்த ஆத்ம கிரகத்துடைய தானியம் கோதுமை. அதே போல இந்த அஷ்டம சனியில் இன்னொரு பரிகாரம். சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் கருப்பு டிரஸ் நீங்கள் யாராவது அணிந்திருந்தால் உடனே அதை எரித்து விடுங்கள். ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுத்து விடுங்கள். கருப்பு என்றால் ஒரு சின்ன சின்ன டிசைன் பார்டர் வர்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. முழுமையான கருப்பு வேட்டி, கருப்பு சட்டை, கருப்பு பேண்ட் என்று நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஏனென்றால் கருப்பு என்பது சனி பகவானுக்கு சொந்தமானது. ஆக கருப்பு வஸ்திரங்களை நீங்கள் வைத்துக் கொள்ளாமல் தானம் கொடுத்து விடுங்கள் அல்லது எரித்து விடுங்கள். இது மிகப்பெரிய ஒரு எளிமையான பரிகாரம். மூன்றாவதான ஒரு பரிகாரம் செலவு பரிகாரம். இந்த செலவு பெரிய செலவாகவும் நீங்க செய்யலாம், சின்ன செலவாகவும் செய்யலாம். அது உங்களுடைய இஷ்டம். நோய்வாய்ப்பட்டவர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள் அல்லது உங்க காதில் கேட்டு விட்டாலே இன்னாருக்கு நோய்பட்டுருச்சுப்பா, இன்னார் ஆஸ்பத்திரியில் இருக்காருப்பா அப்படின்னு எப்போது அந்த மெசேஜ் உங்க காதில் விழுகிறதோ உடனே நீங்க போய் ஆறுதலாக ஏதாவது ஒரு சிறிய உதவியை அவர்களுக்கு மருத்துவ செலவுக்காக நீங்க செய்ய வேண்டும். அல்லது சாப்பாடு வகையாவது நீங்க வாங்கி கொடுக்க வேண்டும். அது உங்களுடைய மன திருப்திக்காக, உங்களுடைய வசதிக்காக, உங்களுடைய கர்ம வினை தொலைவதற்காக இந்த பரிகாரம். ஆக சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த எளிமையான இந்த 3 பரிகாரத்தை இனி வர இருக்கக்கூடிய இந்த 2.5 வருடத்தில் யாரெல்லாம் சரியாக செய்கிறார்களோ அவர்களெல்லாம் வெள்ளத்தில் அடித்து சென்ற ஒருவரை முடிய பிடித்து தூக்கினால் அந்த மூக்கு மட்டும் எப்படி சுவாசித்துக் கொண்டு உயிர் வாழ தப்பித்துக் கொள்ளுமோ அதே போல இந்த கஷ்ட நிலையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொண்டு விடுவீர்கள். இதெல்லாம் செய்தா எனக்கு ராஜயோகம் வருமானு கேட்டா கண்டிப்பா ராஜயோகம் வராது. ஆனால் பலரும் பல கமெண்டில் ஐயா எனக்கு உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கு என்று பல கமெண்ட் நான் படிச்சிருக்கேன். அந்த உயிராவது இறைவன் கொடுத்து வச்சிருக்கான் என்று சந்தோஷப்பட வேண்டும். ஏனென்றால் உயிர் என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். எவ்வளவோ சுனாமி வந்துச்சு, கொரோனா வந்துச்சு, அதுல எத்தனையோ பேர் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா நாமளா இன்னும் கல்லு கூத்தாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆக எவ்வளவு கஷ்டங்களை தாங்கி வந்தாலும் நம் உயிர்கள் மட்டும் இருந்தால் சரியான அதிர்ஷ்டம் வரும்போது எப்படி சோதனை வருகிறதோ அதே போல சாதனையும் வரும். அந்த சாதனை செய்வதற்கு நம் உயிர் வேண்டும். அந்த உயிரையாவது நம்ம காப்பாற்றி வைக்க வேண்டும் என்றால் இந்த கண்டக சனியில் இந்த 3 பரிகாரத்தை செய்து நீங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வாதாரத்தையும், உங்களுடைய பொருளாதாரத்தையும், உங்களுடைய உயிர்களையும், உங்க உடம்பில் எந்த பாகங்களும் டேமேஜ் ஆகாமல், ஏனென்றால் 8ஆம் இடம் என்பது விபத்துக்குரியது. அதனால் அதிக ஸ்பீடில் நீங்கள் செல்வதாக இருந்தால் இந்த 2.5 வருட காலம் சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் அதிக ஸ்பீடில் செல்லக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் குறைந்தது 60 ஸ்பீடுக்கு மேல் நீங்கள் சென்றால் நிச்சயம் உங்களுக்கு கரணம் தப்பினால் மரணம் நிச்சயம் ஏற்படும். என்னடா ராசி பலன்கள் வீடியோவில் இந்த மிரட்டுமே என்று பயப்படாதீர்கள். இது மிரட்டல்ல, உங்கள் மேல் உள்ள அக்கறையும் அன்பும் அது அதிகாரமாக சொல்ல வைக்கிறது, அவ்வளவுதானே தவிர இயற்கை ஜோதிடத்தில் ஒவ்வொரு உண்மையையும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக எடுத்து வைக்கிறோம். சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இந்த கண்டக சனியால் மிகப்பெரிய பாதிப்பு வராமல், நீங்க எந்த சமுதாயத்தினராக இருந்தாலும் சரி, எந்த மத சார்ந்து இருந்தாலும் சரி, நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் உங்களை காத்தருள வேண்டும் என இறைவனிடம் மனதார துவா செய்து, ஆக இந்த அஷ்டம சனி என்பது கரணம் தப்பினால் மரணம் என்பதை நினைவில் வைத்து ஒவ்வொரு அடியையும் நீங்கள் கவனமாக எடுத்து வைத்து இறை அருளோடு இந்த அஷ்டம சனியை நீங்கள் கடக்க வேண்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.